நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இப்போ வந்திருக்கிற இடம் எதுன்னு சொன்னிங்கன்னா, திருச்செங்கோடு மலையினுடைய கிழக்கு பகுதி. இந்த பகுதியை மலையடி குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிரிவலப்பாதை, நம்ம திருச்செங்கோடு மலை. இந்த இடத்தோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இங்கே மிகவும் பழமையான ஒரு குட்டை ஒன்று இருக்குது. ஒரு சின்ன ஏரின்னு சொல்லலாம், குளம் மாதிரி இருக்குது. இதனுடைய சிறப்பு என்னென்னா, நம்ம மலை மீது பெய்யக்கூடிய மழை நீர் எல்லாமே இந்த குட்டையில் தான் ஸ்டோரேஜ் ஆகுது. எல்லா நீரும் இங்கே தான் தேங்குது. இந்த இடத்துக்கு பேர் மலையடி குட்டைன்னு பேர். இந்த தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்கும். தமிழ்நாட்டில் ரொம்பவும் சுவையான நீர்னு சொன்னால் சிறுவாணி நீரை சொல்லுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறுவாணி நீரை சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஒரு சுவைமிக்க நீர்னால் இந்த மலையடி குட்டை தான். இங்கே இந்த கிணத்துலையெல்லாம் முதல்ல தண்ணி சேர்ந்துவாங்க. இப்போ இந்த பகுதி ஃபுல்லாகவே நிறைய பேர் போர்வெல் போட்டு தண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பகுதியில் இருக்க நீர் அவ்வளவு சுவை மிகுந்ததாக இருக்கும். இந்த கிரிவலம் போகிறவங்க, இந்த பாதையை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே இந்த குளத்தில் இருக்க நீரை அப்படியே கூட குடிப்பாங்க. இப்போல்லாம் இது கேட் போட்டு மூடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு குளம். நம்ம திருச்செங்கோட்டுக்கு இந்த குளம் கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். மலையடி குட்டை, மலார்குட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கிணறு தான். இந்த பகுதியில் எந்த ஒரு விசேஷனாலும் புனித நீர் எடுக்கிறது, கரகம் ஜோடித்து எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அல்லி மலர் நிறையா பூத்துருக்கு. ரொம்ப அற்புதமான இடம். நம்ம ஸ்ரீநிதியும் ஸ்ரீகிரியும் பார்த்துருக்காங்க. நமஸ்காரம்.